ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு DR369 2V. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட கண்டினியூவேஷன் பார்ட் 2 பார்க்க போறோம். கேண்டல் ஸ்டிக்ஸ்ல மாஸ்டர் பண்றதை பத்தி. லாஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டமான புல்லிஷ் கேண்டில் எப்படி உருவாகுது அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டில் எப்படி உருவாகுது அப்படின்றத பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கோட கேண்டில் பத்தி என்ன பேசியிருந்தோன்ற ஒரு சின்ன குட்டி ரீகேப்போட நம்ம இந்த வீக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு புல்லிஷ் கேண்டில் எப்படி உருவாகுது? அது ஃபர்ஸ்ட் ஓபன் ஆனதும் லோ ஃபிக்ஸ் பண்ணுது, அதுக்கப்புறமா ஹைய ஃபிக்ஸ் பண்ணுது, அதுக்கப்புறமா தான் க்ளோஸ் ஆகுது. இப்படிதான் ஒரு புல்லிஷ் கேண்டில் உருவாகுது. இததான் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்திருந்தோம். பார்க்காதவங்க லாஸ்ட் வீக் வீடியோ போய் பாருங்க, அப்பதான் இந்த கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். இப்ப இன்னைக்கு இந்த வீக் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பியரிஷ் கேண்டில் எப்படி உருவாகுதுன்றத பார்க்க போறோம். ஒரு பியரிஷ் கேண்டில் எப்படி உருவாகுது? ஒரு பியரிஷ் கேண்டில் ஓபன் ஆனதும் தன்னோட ஹையை தான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணும், அதுக்கப்புறமா தான் லோ ஃபிக்ஸ் பண்ணும், அதுக்கப்புறமா தான் க்ளோஸ் ஆகும். இப்படிதான் ஒரு பியரிஷ் கேண்டில் உருவாகுது. சோ நம்ம இதை லைவா சார்ட்ல போய் ஃபர்ஸ்ட் எப்படி உருவாகுதுன்றத பார்ப்போம். இப்ப நம்ம வெனஸ்டேவோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிப்போம். சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம 15 மினிட்ஸ்ல இருக்கோம். 15 மினிட்ஸ்ல இப்ப நம்ம வந்து இது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில் வந்து இங்க ப்ரொஜெக்ஷன் வச்சிருக்கோம். இது லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்ப இந்த கேண்டில் வந்து நமக்கு எப்படி ஒரு டெய்லி கேண்டில் உருவாகுதுன்றத காமிச்சு கொடுக்குது, அவ்வளவுதான். ஸோ நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு நியூ டே ஓபன் ஆயிடுச்சு. ஸோ நான் அதை மார்க் பண்றேன். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ஸ்டேவோட ஓப்பனிங் பிரைஸை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஓப்பனிங் பிரைஸ்க்கு அப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா ஓப்பன் பிரைஸுக்கு மேல மார்க்கெட் போயிருக்கு. இந்த லோவை உடைச்சு பாடி க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தரா செல்லுக்கு பார்க்கலாம். பிரைஸ் ஓப்பனிங் பிரைஸுக்கு மேல போயிட்டு வர்றதுனாலே நம்ம செல்லுக்கு தான் நிக்கணும். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, மார்க்கெட் செல்லுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பீரியரேஸை மார்க் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா ஏஷியன் செஷன் முடிஞ்சிருச்சு, லண்டனும் நமக்கு செல்லிங்க்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ நியூயார்க்ல நம்ம தாராளமா செல்லிங் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ப்ராப்பரான செல் டே. இந்த செல் டேல நமக்கு அழகான ஒரு பீரியட்ல இருந்தா மார்க்கெட் செல் ஆயிருக்கு. இங்க இருந்து நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ஒரு நம்ம கேப்சர் பண்ணிருக்கலாம். ஸோ மார்க்கெட் ஸ்டில் நல்ல ஒரு மொமெண்டம்ல தான் இருக்கு, பியரிஷ் மொமெண்டம்ல தான் இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இன்னைக்கு டேவை வந்து கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ தேர்ஸ்டே மார்க்கெட் நல்ல ஒரு பியரிஷ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. இந்த பியரிஷ் மொமெண்டம் எப்படி கிரியேட் ஆயிருக்கு? ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். சோ எல்லா டைமும் மார்க்கெட் இதையே தான் ரிப்பீட் பண்ணும். ஒரு பியரிஷ் கேண்டல்ன்றது இப்படிதான் உருவாகும். ஸோ ரிப்பீட்டடா இதை பார்த்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து மற்ற டைப் ஆஃப் கேண்டில்ஸ், அதாவது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் எப்படி உருவாகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னும் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை எப்படி படிக்கிறது அப்படின்றது தான் அடுத்தடுத்து நம்ம பண்ண போற சீரீஸா இருக்கும். ஏன்னா இதுதான் ரொம்ப ஒரு பேசிக் லெவலா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தேவையானது. ஸோ இதை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்தரா உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் லைவ் சார்ட் அனாலிசிஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்க டெலகிராம் சேனலும் இருக்கு, இன்ஸ்டாகிராமும் இருக்கு. அதுல வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். வரட்டா?